ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா என்விரான்மெண்டல் இஷ்யூவில் யூனிட் 8ல் வந்து ஏலியன் இன்வாசிவ் ஸ்பீசியஸ். ஏலியன் இன்வாசிவ் ஸ்பீசியஸ்னால் என்ன அப்படின்னா அயல்நாட்டு தாவரங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே எப்படி வந்து இது இன்வாசிவ் ஆணுச்சு அப்படிங்கிறத வந்து இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த அயல்நாட்டு நம்ம வளர்க்கக்கூடிய எல்லா தாவரங்களுமே என்ன அப்படின்னா அயல்நாட்டு தாவரம் தான். என்ன இந்த ஸ்வீட் கார்ன் வந்து என்னதான் நம்ம நாட்டில் உள்ளதா, மக்காச்சோளம் தான் வந்து நம்ம நாட்டில் உள்ளது. ஸ்வீட் கார்னை பொறுத்த வரைக்கும் அயல்நாட்டு தான். அதே மாதிரி சீமை கருவேல பத்தெல்லாம் இருக்குல்ல, அது மாதிரி நம்ம இதில் வந்து ஒவ்வொரு இதுவும் க்ரோத் ஆகிருக்கிறது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா அயல்நாட்டு இன்வாசிவ் ஸ்பீசிஸ் தான் வந்து நம்ம இதில் வந்து ஒவ்வொன்றுமே க்ரோத் ஆகிருக்கு. அது எப்படிலாம் வந்துச்சு, அது வந்து யார் மூலியம்லாம் நம்ம இதுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள என்ட்ரிஃபை ஆணுச்சு அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா ஐகார்னியா கிராஃபிஸ், அது வந்து ப்ரோசோஃபிக் ஜூலிஃபெரா. ஐகார்னியா காஃபிஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா தண்ணியில் வந்து இந்த கொடி மாதிரி பறந்து போகும் தெரியுமா, அந்த தான் வந்து ஐகார்னியா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இது வந்து என்ன அப்படின்னா தண்ணி மூலியமாகவே நம்ம ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டோட எல்லை பகுதி, கடல் எல்லாமே நதிகளை இணைப்போம் அந்த மாதிரியான இதில் திட்டத்தில் வந்து நம்மளோட கடல் பகுதி எல்லாமே வந்து ஒன்றாகிறதுனால வந்து என்ன அப்படின்னா அந்த கடல் மேற்பரப்பில் உள்ள எல்லா கொடிகளுமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கடல்லேருந்து மறு கரை வரைக்குமே வந்து அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த மாதிரியான இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்கே மட்டும் அதோட கொடி பறந்து போகாமல் அதோட அலைகள் வந்து எந்த அளவுக்கு வந்து அடிச்சுட்டு போய் இன்னொரு பிளேசஸ்க்கு வந்து கொண்டு போதோ அங்கேயும் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதோட இது வந்து அந்த ஐகார்னியா அந்த கொடி வந்து அங்கேயே படரும். இந்த கடல்லேருந்து வந்து இந்த கொடி வந்து படறனால என்ன யூசஸ் அப்படின்னா மேலே உள்ள கார்பன் டை ஆக்சைடாக இருக்கட்டும், அதோட ஸ்டேபிளான நிலைமையில வந்து ஆக்சிஜன் எல்லாத்தையும் வச்சுக்கிறது மூலியமாக வந்து நிறைய விதமான இதை வந்து அந்த தண்ணிக்கு அடியிலே வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. மின்சாரமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணி வச்சுக்குது அப்படின்னா சேஃப் அண்ட் செக்யூர் வந்து வச்சுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து ப்ரோசோஃபிக் ஜூலிஃபெரா அப்படின்னா என்ன அப்படின்னா சீமை கருவேல பத்தை தான் வந்து இதோட சயின்டிஃபிக் நேம் வந்து ப்ரோசோஃபில் ஜூலிஃபெரான்னு சொல்கிறாங்க. ப்ரோசோஃபில் ஜூலிஃபெரா அப்படிங்கும்போது இந்த சீமை கருவேல பத்தை வந்து எங்கேருந்து நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ளே வந்து வந்துச்சு அப்படின்னா பாலைவன பகுதியான ராஜஸ்தான், குஜராத் அந்த மாதிரியான மாநிலத்திலேருந்து தான் வந்து என்ன ஆணுச்சு அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து என்ட்ரிஃபை ஆணுச்சு. அந்த விறகு எரிக்க போகிறதா இருக்கட்டும், நம்ம வந்து அங்கேருந்து விறகு பொறுக்கிட்டு வரதா இருக்கட்டும், நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஏதாவது வந்து ஃபுட்டு இது ரெடி பண்ணுறதுக்கு வந்து இந்த ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து விறகு இந்த மாதிரியான இது வந்து அந்த காலத்தில் வந்து சிலிண்டர் கேஸ் இருந்துச்சு இல்லை, விறகுல தான் வந்து எல்லாமே பண்ணாங்க. அது மாதிரியான மரங்கள் வந்து மரக்கட்டைகள் வந்து இங்கே வரும்போது அதுலேருந்து வந்து ஒன்று க்ரோவிங் ஆனது தான் வந்து என்ன அப்படின்னா அந்த சீமை கருவேல பத்தை ஜூலிஃபெரான்னு சொல்கிறது. அந்த ஜூலிஃபெராவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம சுற்றிலும் உள்ள நம்மளோட இதில் வந்து அட்மாஸ்பியரில் உள்ள என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா ஈரப்பதத்தையுமே மாய்ஸ்சர் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிங்கன்னா அப்சர்வ் பண்ணி தான் அந்த மரம் வந்து தன்னால் வளரும். இது வந்து தண்ணியே ஊற்றாமல் எப்படி வளருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இது மாதிரி தான் வந்து அது பாட்டுக்கு வந்து வளருது. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா இது அந்த காற்றில் உள்ள ஈரப்பதத்தை எல்லாத்தையுமே இது பண்ணும்போது நம்மளுக்கு என்ன இதாகுது, ஒரு வறட்சியான சூழல் வந்து உண்டாகுது. அடுத்து வந்து கன்சர்வேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா பாதுகாப்பு. என்னத்துக்கு பாதுகாப்பு? இன்ஸ்டியூட் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன். பயோடைவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் எப்படி பாதுகாப்பு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தடவை சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா ஒன்று இன்ஸ்டியூட், இன்னொன்று இன்ஸ்டியூட்னா உள்ள நம்ம இருக்க பகுதி, எக்ஸ்டியூட்னா நம்ம இருக்கிற பகுதிக்கு வெளியில். இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் என்ன எத்தனை டைப் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு டைப் 2 டைப்பில் வந்து இன்ஸ்டியூட் எக்ஸ்டியூட் சொல்கிறாங்க. இப்போ இன்ஸ்டியூட்லேயே வந்து ஒரே ஒரு டைப் இருக்குது. என்ன அப்படின்னா ப்ரொடெக்டட் ஏரியா நெட்வொர்க். நம்மளை சுற்றி உள்ள ஏரியா வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிறது. அதில் 2 இருக்குது. ஒன்று கம்யூனிட்டி குரூப்பாக, இன்னொன்று கவர்மெண்ட் மூலியமா. கம்யூனிட்டி அப்படிங்கும்போது சேக்ரெட் கோயில்ஸ் எல்லாமே மத சார்ந்த இதில் இருக்கும்போது காட்டு கோயில் அந்த இதில் வருது. அடுத்து வந்து இந்த இதில் வந்து கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 தான் ஆகுது. என்னென்ன கவர்மெண்ட் அப்படின்னா பயோஸ்பியர் ரிசர்வ், நேஷ்னல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சாக்ட் பேரிஸ். இது எல்லாமே என்ன அப்படின்னா கவர்மெண்ட்னால இது பண்ணது தான். என்ன அப்படின்னா நம்மளோட நிலப்பகுதியாக இருக்கட்டும், மெரைன் அந்த நீர்நிலைகளில் இருக்கக்கூடியதாக இருக்கட்டும் எல்லாமே மெரைன். இப்போ கடல் பகுதிகள்லாம் வந்து என்ன அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் வந்து இருக்கணும் அதை மெரைன் இது பண்ணுறதுக்கு. அது மாதிரி நிலப்பரப்புலையுமே வந்து ஏதாச்சும் செடி இந்த காட்டு பகுதிகள் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஃபாரஸ்ட்ரி அந்த மாதிரி தான் இதாக இருக்கும். நேஷ்னல் பார்க் முதற்கொண்டு என்ன தான் அது கவர்மெண்ட்டோட அத்தாரிட்டிஸில் தான் வந்து அது வந்து ரன்னப் ஆகிட்டே இருக்கும். வைல்டு லைஃப்பும் அப்படி தான். என்னென்னலாம் வந்து அனிமல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து நம்ம வந்து வச்சு வளர்க்குறதுக்கான சரணாலயம் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரியான வாழ்விடங்கள் எல்லாமே வந்து கவர்மெண்ட் அத்தாரிட்டி தான் அதாகும். அந்த பயோஸ்பியரை பொறுத்த வரைக்கும் உயிர் வாழிடத்தை பொறுத்த வரைக்கும் 2 இருக்குது. ஒன்று டெரேஷனல், இன்னொன்று மெரைன். டெரேஷனல் அப்படின்னா என்ன அப்படின்னா நிலப்பரப்பில் வாழக்கூடிய எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. மெரைன் அப்படின்னா நீரில் வந்து அந்த தாவரங்கள்லாம் க்ரோ ஆகும்ல அந்த தான் வந்து சொல்கிறாங்க.
எக்ஸ்டியூட் அப்படின்னா என்ன அப்படின்னா, எக்ஸ்டியூட்னா வெளிப்பகுதியில் வந்து என்ன அப்படின்னா சாக்ரிட் பிளான்ஸ் ஹோம் கார்டன், நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சு கார்டன் மாதிரி வச்சு வளர்க்குறது. சீட் பேங்க்கு, அந்த போலன் பேங்க்கு, ஃபீல்டு ஜீனு, அப்புறம் வந்து கல்டிவேஷன் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வெளியில் வந்து ஜீன் பேங்க், அந்த விதை சேமிப்பு வங்கி மாதிரி வச்சுருக்கோம். அதுலேருந்து புரதங்கள் எல்லாத்தையுமே இது பண்ணிக்கிறோம். அடுத்தடுத்து வந்து க்ரோவிங் பண்ணுறதுக்கும் அதுலேருந்து எடுத்துக்கணும்ல, அந்த மெத்தட் சொல்கிறாங்க. அடுத்து வந்து பொட்டானிக்கல் கார்டன் இது மாதிரியான பொட்டானிக்கல் கார்டன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எக்ஸ்டியூட் வெளிப்பகுதிகளில் தான் இருப்பாங்க. நம்ம வாழ்கிற இடத்துல வந்து அந்த மாதிரியான பொட்டானிக்கல் கார்டன்லாம் வைக்க முடியுமா, வளர்க்க முடியுமா? இருக்க முடியாது. ஏன்னா வந்து நம்மளுக்கு போதுமான நிலப்பரப்பு வேணும், அதுக்கு போதுமான சூழலும் வேணும். இந்த இது வந்து என்ன அப்படின்னா எல்லாத்தையுமே எக்ஸ்டியூட் நம்மளோட வெளிப்பகுதிகளில், நம்மள உள்ள கொஞ்சம் தூரம் தள்ளி உள்ள பகுதிகளில் தான் வந்து இந்த மாதிரியான மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. அடுத்து வந்து கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ், சிசிஎஸ் மெத்தட். கார்பன் கேப்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா, கார்பனை வந்து எது கேப்சர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, ட்ரீஸஸும் அந்த கார்பன் அதிகமாக இருக்க வந்து மரங்கள் இருக்கிற பகுதிகளையும் கடல் நீர் மட்டத்திலாம் வந்து தான் கார்பன் அதிகமாக இருக்கும். இந்த கார்பன் வந்து எங்கே எப்படிலாம் எவாப்ரேட் பண்ணும், கார்பன் மூலியமாக வந்து எப்படிலாம் நம்மளுக்கு வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறதெல்லாம் வந்து இதாகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம அதிகப்படியான எலக்ட்ரிசிட்டி வந்து யூஸ் பண்ணுறதுனால வந்து கார்பன் நிறைய எவாப்ரேட் ஆகுது. அது மாதிரி நம்ம வந்து இந்த ட்ரையர் மிஷின் இதெல்லாம் போடுறாங்க தெரியுமா, நம்ம வந்து ஒரு கொடி கம்பியில் வந்து துணியை உலர்த்தாமல் அந்த வாஷிங் மிஷின் அது மாதிரி ட்ரையர் இது பண்ணுறோம்ல, அந்தனாலே வந்து கார்பன் எவாப்ரேட் ஆகுது. அதே மாதிரி நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அது மாதிரி எல்லா நம்ம யூசர்ஸ் என்னெல்லாம் வச்சுருக்கோமோ அது எல்லாத்துலேயுமே வந்து கார்பன் எவாப்ரேட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம லேப்டாப் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 8 மணி நேரம் தான் லேப்டாப்பே வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அந்த லேப்டாப்லேயுமே வந்து என்ன ஆகுது அப்படின்னா, கார்பன் வந்து அதோட எவாப்ரேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால வந்து என்ன இதாகும் அப்படின்னா, புவி வந்து வெப்பமடைகிறதுக்கு வந்து அதிகப்படியான இது வந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம லேப்டாப் யூஸ் பண்ணுறோம்னா மரத்துக்கடியிலே உட்காந்து லேப்டாப் யூஸ் பண்ணுறோம் கிடையவே கிடையாது. நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ரூம்குள்ளே உட்காந்து தான் லேப்டாப் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரியானது எவாப்ரேஷன் அதிகமாக இருக்கும்போது அது 8 மணி நேரம் தான், அதுக்கு மேலே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எவாப்ரேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஹீட் மெத்தட்ஸ்லாம் ஆகுது தெரியுமா, ஹீட் ஆகுதுனால அதோட எவாப்ரேட் வந்து இன்னமும் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நல்ல கம்மியாக நம்மளுக்கு தேவைன்னா மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஃபேன் ஓடிட்டே இருக்கும், இல்லைனா லைட் எரிஞ்சுட்டே இருக்கும். அந்த மூலியம் அதோட ஹீட் மூலியமாகவே என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த லைட்டு இந்த மாதிரியான ஹீட் மூலியமாகவே என்ன பண்ணும் அப்படின்னா கார்பன் வந்து எவாப்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதில் வந்து நம்ம வந்து ஒரு பிளான்ட்டு ஏலியன் இன்வாசிவ் பிளான்ட் என்னன்னு பார்த்தோம், கான்வர்சேஷன் அது எப்படி வந்து அந்த இதில் வந்து எப்படி பாதுகாக்கலாம் பார்த்தோம். குளோரோஃப்ளோரோ கார்பன், அந்த மரங்கள்னால அந்த குளோரோஃப்ளோரோவில் கார்பன் கேப்சர் ஸ்டோரேஜ் வந்து எப்படி இதாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கார்பன் கேப்சர் ஸ்டோரேஜ் வந்து வாட்டர்லையும் கடல் பகுதிகள்லையும் மரங்கள் நீர்நிலைகள் இருக்கிறதுல தான் வந்து கார்பன் கேப்சர் வந்து அதிகமாக நடக்கும், அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது. அடுத்த டாபிக் வந்து ரெயின் வாட்டர் வந்து எப்படி சேவ் பண்ணுறதுனா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.